ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் கூலாக வந்துக்கிட்டு இருக்கா. பட் அங்கே பார்த்தீங்கன்னா பார்க்க போவோம் உட்கார முடியாமல் வலி அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ பாஸ் மெட்டீரியல் வந்த மாதிரி இருக்குது. பட் நம்ம ஹீரோயின் ஒரு பொம்மை இருக்கும்ல, அதோட இதுதான் எடுத்து வச்சுருப்பா. அப்போ யாரோ வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட ஃபைல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்க் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் போய் பேசலான்ட்டு போயிட்டு இருக்கா. அவர் பார்த்த உடனே அந்த பொம்மை காட்டி, என்ன இது உங்களுக்கு இது வலிக்கல போல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த ஃபைல் கிடைக்குமா அப்படின்ட்டு ஹீரோயின் கேஷுவலாக கேட்டுக்கிட்டு இருக்கா. அவர் பார்த்தீங்கன்னா ஃபைல் அடி கேட்குற அப்படின்ட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. 5 நிமிஷமா அப்படின்னு ஹீரோயின் இருக்க. ரொம்ப திமிரு பிடிச்சவன் தான் இவ பார்த்தீங்கன்னா பார்க்க கழுவி ஊற்றிட்டே போயிட்டு இருக்கா. அங்கே 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணல என்ன எதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆட்ஸ் அதை இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவர் எப்போ பேசினாலும் எப்படா பேசி முடிக்காங்கிற மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வேற வேலையே இல்லை, எது சொன்னாலும் மொக்க பண்ணிக்கிட்டு ஒன்று இவனை யோசிக்கணும் இல்லை நம்ம இதை கேட்கணும் அப்படின்ட்டு இவ கழுவி ஊற்றிட்டு இருக்க. பார்க்க பார்த்தீங்கன்னா வேலை மேலே வேலையாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்களா அனிமி அதில் ஆட் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு கார்டு அமுச்சு விட்ருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அனிமியில் இதை வேற ஆட் பண்ணணுமா, இது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், நம்ம ப்ராஜெக்ட் ரீச் ஆகணும்னா பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி அவன் ஹீரோயினுக்கு ஒன்று பிரித்து கொடுத்துட்டு நல்லா வேலை செய்வீங்கன்னு நம்புறேன், அடுத்த இதில் பார்க்கலாம் எதுனா கொஸ்டின் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு வேலையே வேண்டாங்கிற மாதிரி இவ உட்காந்துக்கிட்டு இருக்கா. வேற வழியே இல்லை, இதையும் வேற ஆட் பண்ணி தொலையணுமான்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட ப்ரெஷரில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. சரி டைம் ஆச்சு சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சாப்பாடா, இப்போ ஒன்று தான் அது என் வாழ்க்கையை மாற்றும்னு நினைக்கிறேன்ட்டு ஹீரோயின் சரி வாங்க நல்லா கரையும் பேசுனீங்கிற மாதிரி எல்லாம் சாப்பிட கிளம்பிட்டாங்க. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் எல்லாம் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு இருக்காங்க. லிஃப்ட்டில் அவள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணாதான் நம்ம ஹீரோயினுக்கு பெரிய அதிர்ச்சி. மிஸ் சின்ன இருக்காங்களே அவங்க உள்ளே நின்றுட்டு இருக்காங்க. பார்த்த உடனே இவளுக்கு வாயெல்லாம் பொழந்துட்டா. ஏன்னா இவளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவ பிடிச்ச விடவே மாட்டான்னு தெரியும்ல. என்ன சியோ எப்படி இருக்க, வா மீறிய போகலாம் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க. காப்பாத்துங்கன்ட்டு அவள் கதறிக்கிட்டு இருக்கா. பட் டீம்மேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாட்டா காமிக்கிறது தவிர ஒன்றுமே பண்ணிட்டுல. கரெக்டாக இவ பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு இவளுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கா. சரி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம், நீ ரொம்ப நாள் நான் இல்லாமல் மிஸ் பண்ணியிருப்பேன்ல, எப்படி இருக்கேன் இந்த கொலாபரேஷன், எப்படியோ நான் திறமையானவ என்கிட்ட மறுபடியும் வேலை செய்ய போறல, எப்படி இருக்கு அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. நம்ம 2 பேரும் நல்லபடியாக வேலை செய்வோம்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, உன்னால தான் நான் லாஸ்ட்டாக செமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன், உங்களோட அனிமேஷன் ஒர்க்கும் தான் காரணம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் அதுவும் உண்மைதான், என்னோட அனிமேஷன் ஒர்க்னால தான் நம்ம திறமையாக இருக்கோன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அவளே புகழ்ந்துக்கிறா. அடுத்து அனிமையை பற்றி நம்ம ஹீரோயின், நீங்கள் இவ்வளோ கிரிஞ்சாக இருக்கீங்க, இந்த மாதிரி கிரிஞ்சான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அதனால தான் உங்கள் அனிமி போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹீரோ எப்போவுமே அப்படிதான் இருக்கணும்ன்ட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் எதுனா அட்வைஸ் கொடுத்தா கூட இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன்மா, நான் எழுதுறேன் பாரு அதுதான் ட்ரெண்டு, அதுதான் மக்கள் எல்லாம் பிடிக்கும்ட்டு இவளே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. உனக்கு என் ஸ்டைல் புரியலன்னு நினைக்கலன்னு இருக்க. ஆமாம் மண்ணாங்கட்டி ஸ்டைலுங்கிற மாதிரி இவ கழுவியை ஊற்றிக்கிட்டு இருக்கா. சரி விடு, எப்படியோ என்னோட இதுக்கு யாராச்சும் டஃப் கொடுக்க முடியுமா என்னன்ட்டு அவள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரே விஷயம் தான் ஞாபகம் வருது. போன டைம் இவ ப்ராஜெக்டை வாங்குறக்குள்ள அவள் கதறன்னு கதறி இருப்பா. இந்த டைமும் கதறக்கூடாதுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்க. ஒருத்தவங்க யாரோ நம்ம ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஏஐயில் பண்ணிட்டு இருக்காரம்மா, உங்களுக்காக ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த மிஸ் சின்ன இருக்காங்களா அவங்க கூட தான் பேசணும் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மிஸ் சின்னோட அனிமி கேரக்டர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எங்கள் ப்ராஜெக்டில் நாங்கள் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். எங்கள் ப்ராஜெக்ட் பேர் பாய் ஃப்ரெண்ட் வேணுமா அப்படின்னோடனே ஹீரோயினுக்கு சிரிப்பு தாங்க முடியல. டக்குன்னு சிரிச்சிடறா. சிரிச்ச உடனே அவங்க பார்த்தீங்கன்னா இல்லை இந்த பேரையே நாங்கள் ரொம்ப யோசிச்சு தான் வச்சோம், நாங்களே இப்போ தான் சிரிக்காமல் இருக்க கற்றுக்கிறோம், நீங்கள் சிரிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரி அவரோட ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அதில் ஒரு ஏஐ அதில் உங்களோட அனிமேஷன்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது என்னோட ஒரு ஹீரோவை நான் தருவேன், மற்றபடி எல்லாத்தையும் என்னால் கொடுக்க முடியாது, அது ரொம்ப ஆர்ட் ஒர்க் தெரியும்ல உங்களுக்கு அப்படின்ட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இதான் சாக்கன்ட்டு அவங்களோட ப்ராஜெக்டை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்க. எப்படியோ நம்ம மேனேஜர் இருக்கார்ல, அட்லீஸ்ட் ஒன்னாச்சு கொடுக்குறாங்களே அதை வச்சு நல்லா பெருசாக பில்டப் பண்ணிக்கலான்ட்டு அவர் ஏதோ ஒன்று பில்டப் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆமாம் அதுவும் கரெக்டு தான், நீங்கள் அதையாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு எல்லாருமே செகண்டரி லீடு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல செகண்ட் லீடு அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துட்டு எப்படியோ மிஸ்டினோட ஒரு 2-3 கேரக்டரையாச்சும் அந்த ஆளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அது நமக்கும் நல்லா பாப்புலர், பத்தாவதுக்கு அவங்க ப்ராஜெக்டை யூஸ் ஆகல, நமக்கு எப்படி யோசனை தானே அப்படிங்கிற மாதிரி அவர் ஐடியா கொடுத்துட்றா. அதனால் மிஸ் சின்னும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிறாங்க. சரி இதோட ஃபுல் பேக் ஸ்டோரியும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் என்னென்ன ஏது அப்படின்ட்டு மிஸ் சின்னுக்கே அப்படியே நைஸாக போட்டு விட்டுட்டு அவங்களுக்கே தெரியாமல் ப்ராஜெக்ட் ஓகே பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு போகுது. தயவு செஞ்சு நான் ஃபோன் பண்ணால் மட்டும் அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கேன், நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு போகுது. இவளுக்கு சரியான கடுப்பு. கரெக்டாக அப்போ அவரும் வேற வந்துடுறாரு. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்குமாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட என்னடா தனியாக பேசணும்னு ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நான் உங்களுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் சென்ட் பண்ணுறோம், அதில் நீங்கள் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும்போது ரிவ்யூவா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம், ஏன்னா நாங்கள் யூசர்ஸ் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், எங்களால் அதை பண்ண முடியாது, அதனால தான் ஒரு கஸ்டமராக நான் உங்ககிட்ட கேட்குறோம் அப்படிங்கும்போது ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. பட் நீங்கள் அதுக்காகலாம் இது பண்ணாதீங்க, எங்களோட சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கும், பத்தாவதுக்கு நாங்கள் உங்களுக்கு பே வேற பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு கல்லில் 2 மாங்காவா, ரிவ்யூக்கெல்லாம் பே பண்ணுறீங்களாங்கிறாங்க மாதிரி
மாதிரி இருக்குது. சரி அப்படியே கொடுத்துட்டானுங்களே, ட்ரையும் பண்ணி பார்த்துருப்போன்ட்டு ஹீரோயின் ஓப்பன் பண்ணுறா. பட் அது பேர் ஏதோ ஹெட் பேண்ட் மாதிரி இருக்குது, அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அது லைனாக படிச்சுட்டு அந்த ஏஐ இருக்கும்ல அது கூட கனெக்ட் பண்ணிக்கிறா. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை பாட்டிக்கிட்டு சரி அப்படி என்னதான் பண்ணியிருக்கானுங்களோ பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா அட்ஜஸ்ட் பண்ணணும், ப்ளூடூத் வாய்ஸ் ஆன் பண்ணணும், அது இதுன்னு படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் படிக்கிறது, சட்டு போட்டுன்னு ஆரம்பிப்போன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வைப்ல ஸ்டார்ட் ஆகி உட்காந்துக்கிட்டா. பட் அட்ட நேரத்தினோட இதை ஒரு நிமிஷம் இவளுக்கு உயிரே போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது. இவ டக்குன்னு மயங்கி விழுதுறா. முடிச்சு பார்த்தா ஏதோ ஒரு பீச் இருக்குது, அந்த பீச்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது பீச்சில் இருக்கோம் அப்படின்ட்டு கெட்டப்பே மாற்றி செமையாக இருக்கா. அந்த பீச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ செமையாக இருக்குது. சந்தோஷத்தில் மறந்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் சர்ஃபேஸில் ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக சுனாமி வர இவளுக்கு பயமாயிடுது. ஐயோ சுனாமி அப்படின்ட்டு இவ பதறி அடிச்சுட்டு போய் நின்றுட்டு இருக்க. முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் கடலுக்குள்ளே போகிறா. பட் இவ பார்த்தீங்கன்னா கடல் கண்ணையெல்லாம் நீந்துவாங்களே அந்த மாதிரி கடலுக்குள்ளே போய் நீந்திக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது, ரொம்பவும் பிடிச்சிருது. அப்போ வேற அந்த ஆள் முழுகிட்டு இருக்கானா, அதனால அவளையே தூக்கிட்டு போய் விட்டுறா. பார்த்தா அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அப்படியே தங்க மாதிரி மின்னிக்கிட்டு இருக்கான், பார்க்கவே செமையாக இருக்கான். இவளுக்கு பார்த்த உடனே டே யாரா நீ இவ்வளோ அழகாக மின்னிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டேட்டை சூஸ் பண்ணிட்டீங்க, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. கரெக்டாக அவனும் முழிக்கிறான். முழிச்சு பார்த்து நம்ம ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆகி அவனே நினைக்கிட்டு இருக்க. ஹீரோயின்கா அதை விட பெரிய ஷாக்கு. கட் பண்ணா பார்த்தீங்கன்னா அப்படியே வேற ஒரு சர்ஃபேஸில் காட்டுறாங்க. அப்படியே உலகெல்லாம் சுற்றிட்டு இருக்கோம்ல, ஹீரோயின் ஏதோ பிரபஞ்சத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்க. அங்கே ஏதோ ஒரு ராக்கெட் மாதிரி வந்து இறங்கிட்டு இருக்கு. பட் அதில் நிறையா பசங்களாம் இருக்காங்க. அதில் ஒரே ஒரு அம்மா மட்டும் இருக்கு. யார் மணி அப்படின்ட்டு இருக்க. டக்குன்னு அந்த அம்மா கையை வேற போடுது. ஹீரோயின் பயந்து அடிச்சுட்டா. அவள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது, யார் நீங்கள் மட்டும் எப்படி வந்தீங்கன்னு இருக்க. அவள் ஹீரோயினை பற்றி A to Z சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாமே உண்மைதானு இருக்க. ஹீரோயின் ஆமா அப்படிங்கிறா. நான் தான் உன்னோட டேட்டிங் மேனேஜர், நீ உனக்கு பிடிச்ச பையன் பிடிக்காத பையன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கு. அவள் பார்த்தீங்கன்னா உன்னோட விரலை கொடு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட கையை கொடுத்தோன்னே இந்த இதை மாட்டி விடுற ஒரு ரிங்கு மாதிரி இருக்கு. இது நீ எப்போ கழட்டுறியோ அப்போ இந்த இதுலேருந்து வெளியே வந்துருவ அப்படின்ட்டு இருக்க. என்னோட பாடி ஹோம்ல சேஃபாக தானே இருக்கும்ட்டு ஹீரோயின் அதை கேட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் சேஃபாக தான் இருக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத. பட் நீ இந்த மாதிரி டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு வந்து ஜாலியாக அனுபவிச்சுக்கலான்ட்டு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இன்னொரு இதுக்குள்ளே தள்ளி விட்டுறா. ஹீரோயின் அந்த இன்னொரு இது வேற எதுவும் இல்லை, அப்படியே அங்கே தண்ணி இருப்பால அதை தான் கண்டினியூ பண்ணுறா. அப்போதான் இவளுக்கு ஒரு வருது. இவன் பேர் சாய். ஆக்சுவலாக இந்த சின்ன இருக்காங்களே அவங்க எழுதிக்கிட்டு இருக்க ட்ராமாலோட மெயில் லீட் தான் இவன். இவனை பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருப்பாங்களே ஃபஸ்ட்டே இவனை தான் ஹீரோயினுக்கு கொடுத்துருப்பாங்க. ஹீரோயின் போனோடனே நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பத்தாவதுக்கு கையை பிடிச்சிடறான். பிடிச்ச உடனே என்ன நினச்சிட்டு இருக்க நீன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவ டக்குன்னு பயந்துட்டு கழட்டிடுவா பாருங்க. பயந்துட்டு கரெக்டாக வீட்டுக்குள்ளே இருப்பா. ஜஸ்ட் மிஸ் நான் கற்பழிக்கப்பட்டிருப்பேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா பயத்தில் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுக்கலான்னு போயிட்டு இருக்க. ஆனால் அங்கே ரிவ்யூலெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறா. கூகுள்லலாம் நல்ல ரிவ்யூ மாதிரி தான் இருக்குது. சரி நம்ம தான் ஏதோ கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோமோ, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஏவி அது இதுன்னு இருக்குல்ல எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்குறா. ஆக்சுவலாக இது நிறையா பேர் பாய் ஃப்ரெண்டை டேட் பண்ணலாம் போலியே, நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூடாது, பேசாமல் விட்டுறலாமான்ட்டு இவளுக்கு டபுள் மைண்டடாக இருக்குது. காலையில் இதே யோசனையில் ஆஃபீஸ் போயிட்டுருக்கா. நைட்டு பாவம் பிள்ளைக்கு சரியாக தூக்கமே இல்லை. அப்போ கரெக்டாக அந்த சாய் இருக்கான்ல அதோட அனிமே வரை எவனோ கொண்டு வந்து வச்சிருக்கான். நீங்கள் எந்த ப்ராஜெக்டில் தானே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே பயமாயிடுச்சு. இது ஏன்டா இங்கே கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்ட்டு அவள் ஏதோ பூரான பார்த்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அவனோட மூஞ்சி தான் அவளுக்கு ரிப்ளை வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் இருக்கான்ல அவன் பார்க்க கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம ஹீரோயின் இருக்கால அவளோட ஆர்டிக்கல் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு காம்படேட்டிவாக உங்களோட ஆர்டிக்கலையும் அதே நாளில் ரிலீஸ் பண்ணணும். 2 ஆர்டிக்கல் ஒட்டு டைமில் ரிலீஸ் ஆனால் நம்ம பார்ட்டிக்கு அப்படியே கம்பெனி டாப்பில் போயிட்டுருக்கோம். ரெண்டுமே நம்ம கம்பெனியோட போட்டி தானே, அதனால பெனிஃபிட் நமக்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்க. பார்க்குக்கும் வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்ட்டு ஓகே சொல்லிடுறாங்க. இது நம்ம மிரேக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரியுமான்னு கேட்டுட்ருக்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அனிமையை ரெடி பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே ஹீரோயினா ஒன்றுமே தெரியாமல் அவள் பாட்டுக்கு ஜாலியாக அந்த சாய் இருக்குல்ல அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்க்க கடுப்பு தான் ஆகுது. அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. பட் போகிற சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாயாகவே இருக்கா. இவளுக்கா சரியான ஷாக்கு. என்ன இவன் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டானா, நம்ம போன வாரம் தானே அனிமையை எழுத ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் வர ஸ்டேஷனில் வர பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா இவனை அப்படியே ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் ஃபோனெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புது மார்க்கெட் வரைக்கும் எல்லாமே அந்த சாயாக தான் இருக்கான். இவ்வளோ ஃபேமஸான ஆளை தான் நம்ம டேட் பண்ணாமல் ஓடி வந்துட்டோமோ, பேசாமல் டேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு இவன் வேறு நம்பர் 1 வெப் சீரியஸாக இருக்கானே. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே மறுபடியும் அந்த இருக்குல்ல அதுக்குள்ளே போய் பார்க்குறா. இந்த டைம் நடக்கிறது நடக்கட்டும், சும்மா போய் தான் பார்ப்போன்ட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹோட்டலில் இருக்கா. அப்போ தான் நம்ம
ஹீரோயினுக்கு புரியுது. அவள் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜராக வேலை செய்வாங்களே அதுக்கு கீழே ஸ்டாஃப், ஒரு கிரவுண்ட் ஸ்டாஃபாக தான் நம்ம ஹீரோயின் இருக்கா. ஓஹோ, இந்த டைம் நான் கிரவுண்ட் ஸ்டாஃபாக இருக்கேனான்ட்டு அவள் கேரக்டர் அவளுக்கே புரிஞ்சிருது. அவள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாய் இருக்கான்ல அவன் கிட்ட போய் ரெக்வெஸ்ட் வாங்கணும். ஓ, அப்போ இவன் ஒரு பெரிய சிஇஓ மேனேஜர் போல், இவன்கிட்ட நான் போய் வாங்கணும் போலன்ட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டுருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா வந்த உடனே யார் இது, ஸ்டாஃப் எல்லாம் எப்படி ஏன் ரூம்குள்ளே நுழையலாம், இன்னும் நான் திட்டுறக்குள்ள மரியாதையாக ரூமை விட்டு வெளியே போங்க அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரூடாக பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்னடா இவன் இப்படி பேசுகிறானேன்ட்டு வெளியே போயிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் எங்கேயோ பார்த்த மாதிரியே ஞாபகம் வருது. இப்போ என்ன வேணுமாமா அப்படின்ட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் திரும்பிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஞாபகம் வருது, ஆக்சுவலாக அன்றைக்கி பீச்சில் இவனை காப்பாற்றின பொண்ணே ஹீரோயின் தான் அப்படின்ட்டு. என்னால் நம்ப கூட முடியல என் கண்ணு, ஏன்னா நான் இப்போ பார்க்கணுன்னா ஒரு தேவதையாக தான் நீ என் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஏன்னா அன்னைக்கு என்னை காப்பாற்றினது நீ தானே அப்படின்ட்டு அந்த அனிமையில் என்னென்ன பேசியிருப்பாங்களோ அதை அப்படியே அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உன்னை பார்க்குறங்காட்டி தான் என் கண்ணே நல்லா இருக்கு, உன்னை காண தான் என்னோட இதயம் துடிச்சிட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க. என்னடா இவன் கிரிஞ்ச மாஸ்டராக இருக்கான் போல, இவ்வளோ கிரிஞ்சா உளறிக்கிட்டு இருக்கானுங்கிற மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்ட்டு இவன் நிறுத்தலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா வாய் அடிச்சுட்டு ஹீரோயின்ட்டு ரொமான்ஸ் நினச்சி பேசிக்கிட்டு இருக்கா. இவனால் கிரிஞ்சே தாங்க முடியல, ஹீரோயின் பொறுக்கிற அளவு பொறுத்துட்டு இருக்கா. டக்குன்னு முறதரத்தை கழட்டிட்டு, சி இவ்வளோ கிரிஞ்சான கேரக்டர் நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை, ஏன்டா இப்படி இருக்கீங்கிற மாதிரி இருக்கு. அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறோம். அந்த சாயோட மூஞ்சியை பார்த்து இந்த கிரிஞ்ச பார்ட்டி இங்கேயும் வந்துருச்சு அப்படின்ட்டு முதல் வேலையாக அந்த அனிமையை பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சிடறா. வச்ச உடனே சரி ஏன் என்னாச்சு அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கா. அப்படியா அப்படிங்கும்போது தான் உனக்கு மேனேஜர் தெரியுமா அப்படின்ட்டு அவர் அந்த மேட்ரு சொல்கிறாரு. ஹீரோயின் போய் மேனேஜர்கிட்ட கேட்குறா. ஆமாம், உங்கள் 2 பேர்த்தோட ட்ராமா ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுதுன்ட்டு இருக்க. ஹீரோயின் எவ்வளவோ சொல்கிறா அதெல்லாம் வேண்டாம், பெரிய இஷ்யூ ஆகும் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா ஓகே மேனேஜரு அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க. பார்க்குக்கு இதை பற்றிலாம் தெரியாது, ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒரே டைமில் போட்டி போட போகிறீங்கன்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு சும்மாவே பார்க்குனா ஆகாது, இதுக்கு மேலே சொல்லமா வேணும், எல்லாமே இவனால தான் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவன் அசிஸ்டன்ட்டு கிட்ட நம்மளோட ட்ராமா சூப்பராக இருக்கணும்டா அப்படின்னு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஐடியா கொடுத்துட்ருக்கான். வந்துட்டான் பாரு சக்காலத்தான் போட்டிக்கிட்டு. அவள் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியாச்சும் ட்ராமாவை ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தே ஆகணுமேன்ட்டு அவள் சின்னுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் சின்ன பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்காமல் பார்ட்டியில் உட்காந்து 10 ஊருக்கு கேட்குற மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு சரியான கடுப்பு. கரெக்டாக அந்த பார்க்கே தேடி போயிட்டா. வந்த உடனே சின்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா சின்ன பிடிச்சி நிறுத்திட்டு இருக்க. உனக்கு எப்படி நான் இங்கே இருக்கேன்னு தெரியும் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் நீங்கள் இருக்கிற ஒரே இடம் உங்கள் வீடு பாரு, இந்த 2ல் 1 தானே, வீட்டில் இல்லைன்னா இங்கே தானே இருப்பீங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டா. இது எதுக்கு நமக்கு, ஃப்ரீயாக விடு, செகண்டாக வந்தால் வந்துட்டு போகிறோன்ட்டு சின்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்கிங் இருந்தால் கூட ஓகே நீயே கூலாரு அப்படிங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ இந்த செகண்ட் ரேங்கிங் வந்தால் ஏமானா என்ன ஆகுறது, இவ்வளோ நாள் நீங்கள் டாப்பில் இருந்திருக்கீங்க, இப்போ மட்டும் நீங்கள் செகண்டாக வந்தீங்கன்னா உங்கள் மானம் ஒட்டு மொத்தமாக எப்படி போகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம எவ்வளோ உழைச்சிருக்கோம் மறந்துட்டீங்களான்ட்டு சும்மா இருக்க சின்ன இவ உசுப்பேத்தி விட்டுறா. இப்போ எதுனா ஒரு பக்காவான கதை ரெடி பண்ணி ஆகணுமேன்ட்டு சின்ன பார்த்தீங்கன்னா மண்டையை பிடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் யோசிங்க உங்களால் முடியும் கமான் அப்படின்ட்டு இருக்க. எனக்கு ஞாபகம் வந்தால் தான் நான் எழுத மாட்டேலாம், பேசாமல் நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சின்ன பார்த்தீங்கன்னா வேலையை ரிசைன் பண்ணுறதுல யோசிச்சுட்டு இருக்கா. என்னால் இதுக்கு மேலே முடியல, உனக்கு எதனா வந்தால் தான் சொல்லேன்னு இருக்கா. ஹீரோயின் எனக்கு ஒரு ஐடியாவும் தோணலையே அப்படின்ட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோவை கொண்டாடலாமா, அப்புறம் கதை சுறுசுறுப்பாக இருக்கும்னு இருக்க, அப்புறம் நமக்கு கதையே இருக்காது அதை மறந்துட்டீங்களா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. எதனா நல்லா யோசிங்க, நீங்கள் தான் சூப்பரான ஆர்டிஸ்ட் ஆச்சு, யோசிங்க புதுசு அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே நல்லா ஹேண்ட்ஸமான பையனாக தானே சூஸ் பண்ணுவீங்கன்ட்டு இருக்கேன். ஆமாம், என்னோட கதையோட ஒரே லீடு அதுதான், நான் எப்போவுமே என்னோட கேரக்டர் நல்லா ஹேண்ட்ஸமாக சூப்பர் ஸ்ட்ராங்காக ரிச்சாக கொண்டு வருவேன், பட் அதை தவிர்த்து கதை வேணும்ல, அப்போ தானே வியூவர்ஸ் படிப்பாங்க, இப்போ ஒரு கதையை கொண்டு வா அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட கதைக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வேறு வழியே இல்லை, பாவம் புள்ள ரொம்பவே குழம்பி போயிட்டா. எப்படி யோசிச்சாலும் சரி இப்போ இந்த ட்ராமாவை டாப்பில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கணும், ஏன்னா இப்போ சின்னும் பார்த்தீங்கன்னா கைவிட்டுற மாதிரி இருக்காங்க, நான் தான் எதனா பண்ணி ஆகணும்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ட்ராமாவை கொண்டு வரலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அங்கே சுற்றி சாயாவே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அங்கே பிள்ளைங்களை கூட பார்த்தீங்கன்னா சாய்க்காக போட்டி போட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வருது, நம்ம அந்த ஏஐக்குள்ளே போயிட்டு அதையவே கதையை எழுதக்கூடாது, மேபி அதில் கூட சூப்பராக ட்விஸ்ட்டு டர்ன்லாம் இருக்கலாம்னுட்டு வீட்டுக்கு ஓடி போகிறா. முதல் வேலையாக போன உடனே சரி அந்த ஏஐ இருக்குல்ல அதை எடுத்து மாட்டிக்கிட்டு இவ அப்படியே மயக்கம் போட்டு விழுகன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ட்ராமாவை நம்ம கண்டினியூ பண்ணதான் போகிறோம். எனக்கு சுத்தமாக டைம் இல்லை கைஸ், அதனால தான் நான் ட்ராமா போடுறதில்ல. பட் அதுக்குன்ட்டு நான் ட்ராப்லாம் பண்ண மாட்டேன், ஏன்னா இதை நான் போதாத அளவுக்கு எடிட் பண்ணி வச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த ட்ராமாவை முடிக்காமல் விட மாட்டேன். ஸோ மறக்காமல் இந்த ட்ராமாவை கண்டினியூவாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ். அதோட இந்த லவ் ரேடியன்ட் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா நைட்டு உங்களுக்கு ஒரு 7 மணிக்கு வழக்கம் போல் வந்துடும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் கைஸ்.